தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவை இன்னும் விமர்சிக்க ஆரம்பிக்கவே இல்லை. அதற்குள் ஏன் இந்த அலறல்? அடுத்தடுத்து தாவேக குறித்து விமர்சித்து வருவது ஏன் என்று விஜய் சரமாரி கேள்வி. பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? கொள்ளையடிப்பது ஒன்றுதான் திமுகவின் கொள்கை. ஆனால் தாவேகவுக்கு கொள்கை இல்லை என ஒரு சிலர் தங்களை விமர்சிப்பதாகவும் தாவேக தலைவர் விஜய் காட்டம். அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. பாலாற்றை மணல் கொள்ளை மூலம் திமுகவினர் அழித்துவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். சுமார் 70,000 யூனிட் அளவுக்கு மணல் கொள்ளை நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டு. அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4,730 கோடி. கம்மி தான் இல்ல? கரூர் சம்பவம் தொடர்பாக பிறகு பேசுகிறேன் என தாவேக தலைவர் விஜய் விளக்கம். அனுமதி கிடைத்தவுடன் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திப்பேன் எனவும் பேச்சு. நம்மை முதலில் தற்கூரி என விமர்சித்த கூட்டத்தில் இருந்தே நமக்கு ஆதரவு குரல் வருகிறது. அஞ்சலை அம்மாளின் சொந்தக்காரர் தான் அந்த ஆதரவு குரலை தந்துள்ளார் எனவும் விஜய் விளக்கம். எங்களுக்கு யார் மீதும் தனிப்பட்ட முறையில் வன்மம் இல்லை. ஆனால் ஒரு சிலர் தங்கள் மீது வன்மத்துடன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் விஜய் விமர்சனம். திமுகவினர் அண்மையில் நடத்தியது அறிவு திருவிழா அல்ல, அவதூறு விழா. சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் காட்டம். ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே. நீண்ட இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மீண்டும் மை டியர் அங்கிள் என அழைத்த விஜய் 2026 தாவேக திமுக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டம். சுங்குவார் சத்திரம் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பு. அறிவுரை கூறி திருப்பி அனுப்பி வைத்த தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். குழந்தைங்களாம் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்ல நேற்று உன்கிட்ட சொல்லி தானே இட்டுன்னு வந்தேன். சொன்னேன்னா பாப்பாவை குழந்தை இட்டுன்னு வராது அப்படின்னு நான் நேற்று சொன்னேன். சொல்லி 3 மாதம் தானே ஆகுது. கோச்சிக்காத, உங்க மாமியார் வந்துட்டாங்கல்ல, வேற யார் வீட்டில் அவர்கிட்ட கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அவரு எடுத்து சொல்லி தனி ரூம் சொல்றேன். அந்த ரூம்
அதிமுக பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி கூடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெறும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 26ஆம் தேதிக்குள் புயலாக மாற வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்கி உருவாகும் 2வது புயலுக்கு சென்யார் என்ற பெயர் பரிந்துரை. ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரையின் பேரில் புதிய புயலுக்கு சென்யார் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. குடியிருப்புகள், அரசு போக்குவரத்து பணிமனை என அனைத்து பகுதிகளையும் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. திருச்செந்தூரில் நேற்று பிற்பகல் முதல் இன்று அதிகாலை வரை 13.3 சென்டிமீட்டர் மழை பதிவு. தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு, வாகன ஓட்டிகள் அவதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. முருகன் கோயில் மண்டபத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் செல்வதால் ஆற்றில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை. கனமழை மற்றும் பலத்த காற்று எச்சரிக்கையை ஒட்டி நெல்லை கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள். 8000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என தகவல். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிரபல கஞ்சா வியாபாரி துப்பாக்கியால் சுட்டுப்பிடிப்பு. விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் நடவடிக்கை. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்வு. மொத்த விற்பனையில் கிலோ 60 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை. சென்னை அரக்கோணம் இடையே இன்று 49 மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக குறைந்த அளவே ரயில்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திடீர் சந்திப்பு. அமமுகவை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியாக இருக்கலாம் என அரசியல் நோக்ககர்கள் கருத்து. கோத்தகிரியில் நடைபெற்ற முகாமில் அலுவலரை தாக்கி எஸ்ஐஆர் படிவங்களை கிழித்து வீசி திமுக நிர்வாகிகள் அட்டகாசம். சென்னை மற்றும் வந்தவாசியில் நடைபெற்ற எஸ்ஐஆர் சிறப்பு முகாமில் திமுக, அதிமுகவினர் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விருதுநகரில் இளைஞர்கள் சண்டையிட்டுக் கொள்வதை பார்த்தவாறு சென்ற இருசக்கர வாகன ஓட்டி விபத்தில் சிக்கிய விவகாரம். சாலையில் ரீல்ஸ் வீடியோ எடுத்த இளைஞர்கள் 2 பேரை கைது செய்தது காவல்துறை. ஏண்டா ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு
என்டரிக் ஃபீவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயம். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவு. ஓமலூர் அணைமேடு பகுதியில் உள்ள 56 அடி உயர ராஜமுருகன் கோயில் கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பிடாரியம்மன் சன்னதியில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழா. சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த அம்மனை வழிபட்ட பக்தர்கள். வாரணாசியில் டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கும் காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை சென்ட்ரல் பனாரஸ் இடையே இரு மார்க்கத்திலும் டிசம்பர் 2 முதல் 19ஆம் தேதி வரை ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நாளை பதவியேற்கிறார் சூரியகாந்த். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் திரௌபதி முர்மு. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு மீண்டும் உச்சம் தொட்டதன் எதிரொலி. கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் 50% பேர் வீட்டில் இருந்தே பணியாற்ற மாநில அரசு அறிவுறுத்தல். இந்தியா தனது பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல நாகரிக மதிப்பும் மனிதநேய பண்பும் வழிகாட்டும். இந்தியாவின் மேம்பாட்டு இலக்கை மேம்படுத்த இது சரியான தருணம் என G20 மாநாட்டை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் தர்கா ஷெரீஃபில் கொடியேற்று விழா கோலாகலம். விமரிசையாக நடைபெற்ற விழாவில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. ஒரு தேசிய